நடிகர் மம்மூட்டிக்கு பத்மபூஷன் விருது, மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருது, கமலஹாசன் வாழ்த்து. இறந்தவரின் நிலுவை வரியை வாரிசுகள் கட்ட வேண்டியது கட்டாயம். அமெரிக்காவில் கடும் பனி புயல், 14,800க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. பாதுகாப்பு உபகரணமின்றி தைப்பே 101 கட்டிடத்தை ஏறி அலெக்ஸ் ஹார்னால்ட் சாதனை. மேற்கு ஜாவா பண்டோங் நிலச்சரிவு, இறந்தவர்களின் 25 உடல்கள் மீட்பு. ஒருவர் இறந்துவிட்டால் நிலுவையில் உள்ள அவரின் வருமான வரிகளை அவரது வாரிசுகள் கட்ட வேண்டியது கட்டாயமாகும். செலுத்தப்படாத நிலுவைத் தொகைகள் சொத்து பிரிப்பது அல்லது வாரிசு உரிமைகள் பெறுவதற்கு முன் தீர்க்கப்பட வேண்டும். வாரிசுகள் சொத்து தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது நிலுவை வரி விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும். அப்போது வரி செலுத்தப்படாமல் இருந்தால் சொத்து பிரிப்பு நடைமுறை தாமதமாகும். மலேசிய இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான தேசிய ஆலோசனை மன்ற செயற்குழுவின் 122வது கூட்டத்தில் இது முடிவெடுக்கப்பட்டதாக பிரித்த அரியான் சிறப்பு செய்தியில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அரசாங்க வருவாய் பாதுகாக்கப்படுவதோடு சட்டப்படி உரிய பொறுப்புகள் நிறைவேற்றப்படுவதும் உறுதி செய்யப்படுவதாக அந்த செயற்குழு கூறிற்று. இந்நடைமுறை வரி ஒழுங்குமுறையை வலுப்படுத்தவும் வாரிசுகள் சட்டப்படி பொறுப்புகளை ஏற்கவும் முக்கியமானதாகும். சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக கடந்த ஆண்டு 5,000 ரிங்கிட் வருமானம் பெற்றதாக முன்னாள் ராணுவ தலைவர் அபிசுடேன் ஜந்தானின் மனைவி மீது குவாலா தெங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முகமது அசார் ஒத்மான் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை சல்வானி அனுவார் அசியாஸ் கமாருடீன் மறுத்தார். சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பெற்ற 5,000 ரிங்கிட் வருமானத்தை தனது வங்கிக் கணக்கில் சல்வானி வரவு வைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பசோட்டிற்கு அருகே கிர்தேவில் உள்ள வங்கிக் கிளையில் அவர் இந்த குற்றத்தை புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்றம் 2001ஆம் ஆண்டின் பயங்கரவாத நிதியுதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருமான சட்டத்தின் துணை பிரிவு 4(1)(b)யின் கீழ் சல்வானிக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். ஏற்கனவே கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் வழங்கிய 30,000 ரிங்கிட் ஜாமீன் மற்றும் அதற்கான நிபந்தனைகளும் சல்வானிக்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த வழக்கை குற்றம் சாட்டப்பட்டவரின் முந்தைய வழக்கு மற்றும் அவரது கணவரின் வழக்குடன் சேர்த்து விசாரிக்க கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்ற அரசு தரப்பு விண்ணப்பித்துள்ளதால் இன்று அதே ஜாமீனை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று MACCயின் அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் மசியா மொஹடே நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். பிரிக்ஃபீல்ட்ஸ் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை மண்டபம் திருமுறை இன்னிசை அரங்கம் 2026 எனும் இசை நிகழ்வால் பக்தி பரவசத்தில் திளைத்தது. கடந்த சனிக்கிழமை சிறப்பாக நிறைவு பெற்ற இந்நிகழ்வை சச்சிதானந்தா மியூசிக்கல் நிறுவனம் திருமுறை உரைமுறை என்ற கருப்பொருளில் ஏற்பாடு செய்தது. 3 வயது குழந்தைகள் முதல் அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் வரை பலரும் திருமுறை பாடல்களை இசையோடு வழங்கினர். இதனால் அரங்கம் முழுவதும் பக்தி உணர்வு நிறைந்திருந்தது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் மற்றும் பிரதமர் அலுவலக இந்திய விவகார பிரிவு சிறப்பு அதிகாரி சண்முகம் முக்கன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இயக்குநரும் சச்சிதானந்தா மியூசிக்கல் நிறுவனரும் நிகழ்ச்சியின் இயக்குநருமான தேவார நாயகம் இணை பேராசிரியர் முனைவர் விக்னேஸ்வரன் முனிகண்ணன் திருமுறை என்பது இசை மட்டுமல்ல, வாழ்வியல் நெறியை போதிக்கும் ஒளிக்கோள் என வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். இப்போ மாணவர்களிடையே நிறைய கட்டுடங்க பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுலேயும் இந்த தருணத்தில் நீ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெட்ஃபோன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வெளியாக்கணும்னா ஏதாவது ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லது இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா திருமுறை அப்படின்றது இறை அருள் நிரம்பிய ஒரு வாசகம்.
ஸோ அதனால் இந்த திருமுறை அவங்க பாட 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 கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து இறை பக்தி வந்து வரக்கூடிய ஒரு சாத்தியம் ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் நெறிகளை நிறைய அவங்க வந்து தெரிந்து கொள்கின்றார்கள். வாழ்க்கை நெறி எப்படின்னா எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு நெறியை வந்து இந்த திருமுறை மூலியமாக அவங்க வந்து கற்றுக்கொள்கின்றார்கள். ஸோ இந்த திருமுறையில் வந்து நிறைய நன்மைகள் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பாடுவது ரொம்ப கடினம், ரொம்ப சுலபம் கிடையாது. அதில் தாளம், ராகம் போன்ற பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு நம்மளை, அதாவது ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துகின்றது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வழி. அது மனிதனுக்கு ஒரு முக்கியமான வழி இந்த திருமுறை மூலியமாக இவர்கள் அடைகின்றார்கள். ஸோ இந்த தருணத்தில் இந்த மாணவர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லணும். இளம் தலைமுறைக்கு நட்பண்புகளை வளர்க்கும் இது போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் என இவ்வேளையில் யுனீஸ்வரன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது என்னன்னா, நம்ம திருமுறை நம் குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக அவங்கள வலியுறுத்தணும். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவதும் அது மூலியமாக அவர்கள் நன்னெறிகளும் நல் வழியில் போவதற்கும் இந்த ஒரு பெரிய ஒரு பங்காக இருக்கும். என்னோட வேண்டுகோள் என்னவென்றால், இந்த திருமுறை வந்து குறிப்பாக ஒருவர் மட்டும் செய்தால் அது நியாயமல்ல. அதனால் பள்ளிக்கூடங்கள் மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக மற்றும் தேசிய அளவில் தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். ஏனென்றால் இது மூலியமாக நம் இளைய தலைமுறைகளை, வருகின்ற சமுதாயத்தை அவர்களை நல்ல வழியில் நடத்துவதற்கும் நன்னெறிகளும் நன்முறைகளும் வாழ்க்கையில் பல அர்த்தங்கள் தெரிவதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். கமெண்ட்ரியாம் பாடுவான் மற்றும் நமது அரசு பிரதமர் கீழே இத்தகையான சமய நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு எப்பொழுதும் கொடுக்கும். நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். இது வந்து மற்ற மாநிலங்களுக்கு மாநில அளவில் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். நிறையாக இந்த மாதிரியான நிகழ்ச்சி செய்யும் பொழுது நம்மளோட சமய விஷயங்கள் பிள்ளைகளுக்கும் வருகின்ற தலைமுறைக்கு நம்ம அதிகமாக கற்றுக் கொடுக்க முடியும். இந்நிகழ்வில் சுமார் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மேற்கு ஜாவாவில் பண்டோங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து நேற்று 2வது நாளாக தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் போது மொத்தம் 25 உடல்கள் மீட்கப்பட்டன. அனைத்து உடல்களும் அடையாளம் காணும் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பேரிடர் நிர்வாகத்திற்கான தலைவர் அப்துல் முஹாரி தெரிவித்துள்ளார். மரணம் அடைந்தவர்களை தவிர இந்த நிலச்சரிவில் 23 பேர் உயிர் தப்பிய வேளையில் இதர 81 பேர் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை நிலைமைகளை தவிர தேடல் நடவடிக்கைகளின் போது மீட்பு பணியாளர்களுக்கு அந்த இடத்தின் நிலப்பரப்பு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையாக மழை பெய்ததைத் தொடர்ந்து பாசிர் லங்காவ் கிராமத்தில் சனிக்கிழமை அதிகாலை மணி 2:30 அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பல்வேறு குடியிருப்பிடங்கள் புதையுண்டன. பிலிப்பீன்ஸில் பசிலான் மாநிலத்தில் 300க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற ஃபேரி கவிழ்ந்ததில் குறைந்தது 7 மரணம் அடைந்ததாக கரையோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலையில் ஜம்போங்கா துறைமுக நகரிலிருந்து தென் பிலிப்பீன்ஸின் ஜோலோவுக்கு 332 பயணிகள் மற்றும் 27 ஊழியர்களுடன் அந்த ஃபேரி புறப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஃபேரி கவிழ்ந்ததைத் தொடர்ந்து 215 பேர் காப்பாற்றப்பட்ட வேளை 7 உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்னமும் காணவில்லை என அறிவிக்கப்பட்ட இதர 144 பேரை தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென் மிண்டானோ மாவட்டத்தின் கடலோர காவல் படையின் கமாண்டர் ரோமல் டுவா தெரிவித்தார். இந்த சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது.
பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. அமெரிக்காவை கடும் குளிர்கால பனிப்புயல் தாக்கி வருகிறது. கனத்த பனிமழை மற்றும் பனிக்கட்டி காரணமாக டெக்சாஸ் முதல் நியூ இங்கிலாந்து வரை பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பனிக்கட்டி படிந்ததால் மரங்கள் விழுந்து மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளன. இதனால் தென் அமெரிக்காவின் சில மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மேலும் சில பகுதிகளில் மழை, பனி மற்றும் இடியுடன் கூடிய அரிய வானிலை நிகழ்வும் பதிவாகியிருக்கிறது. பயணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் 14,800க்கும் அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பனியால் வழுக்கலான சாலைகள் காரணமாக பல முக்கிய நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் வானிலை நிபுணர்கள் அடுத்த ஒரு வாரம் கடும் குளிர் தொடரும் என தெரிவித்துள்ளனர். இதனால் பெரும்பான்மையான அமெரிக்க மக்கள் 0க்கு கீழான வெப்பநிலையை எதிர்கொள்ள நேரும் அபாய நிலை உள்ளதென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மின்சாரம் இல்லாத பகுதிகளில் வாழும் மக்கள் பல நாட்கள் கடும் குளிரில் சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல மழை ஏறுபவரான அலெக்ஸ் ஹொனால்ட் தைவானின் உயரிய கட்டிடமான தைப்பே 101 எந்த ஒரு கயிறு அல்லது பாதுகாப்பு சாதனங்களும் இன்றி ஏறி சாதனை படைத்துள்ளார். 508 மீட்டர் உயரமுள்ள இந்த கட்டிடத்தை அவர் சுமார் 1.5 மணி நேரத்தில் வெற்றிகரமாக ஏறினார். இந்த காட்சியை நூற்றுக்கணக்கானோர் நேரில் பார்த்ததுடன் நெட்ஃபிளிக்ஸின் நேரடி ஒளிபரப்பிலும் பார்வையிட்டனர். தைப்பே 101 கட்டிடத்தை ஏறும்போது ஹொனால்ட் கட்டிடத்தின் நடுப்பகுதியில் நின்று மக்களுக்கு கை அசைத்து மேலும் உற்சாகமூட்டினார். தைப்பே 101 பாதுகாப்பு உபகரணம் இன்றி ஏறிய முதல் நபர் ஹொனால்ட் ஆவார். இதற்கு முன்பு 2004ஆம் ஆண்டு அலன் ரோபோட் என்ற மலை ஏறுபவர் பாதுகாப்பு கயிறுகளுடன் அந்த கட்டிடத்தை ஏறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் மம்முட்டிக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ரத்னா, பத்ம விபூஷன் ஆகியவற்றுக்கு அடுத்து இந்தியாவின் 3வது மிக உயரிய விருது இதுவாகும். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக இந்திய திரையுலகிற்கு ஆற்றிய சேவைக்காக 75 வயதாகும் மம்முட்டி அந்த விருதை பெறுகிறார். மம்முட்டிக்கு பத்ம பூஷன் அறிவிக்கப்பட்டதை முதல் ஆளாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வாழ்த்து கூறியுள்ளார் அவரின் பிரியத்துக்குரிய நண்பர் கமலஹாசன். இருவரும் இதுவரை சேர்ந்து நடித்ததில்லை என்றாலும் ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்தே ரசித்தும் விமர்சித்தும் வருவதாக கமல் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இவ்வேளையில் நடிகர் மாதவனுக்கு 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய ஆண்டுகளாகவே மிகச்சிறந்த நடிகராகவும் இயக்குநராகவும் தன்னை உயர்த்தி கொண்டுள்ள மாதவனுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இலக்கியம் மற்றும் கலை பிரிவில் பிரபல பெண் எழுத்தாளர் சிவசங்கரிக்கும் பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் அண்மையில் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவும் பத்மஸ்ரீ பெறுகிறார். கடந்த ஆண்டு விண்வெளிக்கு சென்று திரும்பிய சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருது வழங்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் இந்திய அதிபர் திரௌபதி முர்முவிடமிருந்து விரைவில் விருதுகளை பெற்றுக் கொள்வர்.